இப்போது என்ன ஃபீல் ஆகுது? சொல்லு. நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் டாடி ஆக போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரெக்னன்சி வந்துட்டு எப்படி சொல்கிறது, அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் வந்து பேரண்ட் ஆகலாம் வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு கப்பல்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருப்போம். ரொம்ப கேரிங்கான பர்சன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அது ஆஃப்டர் நான் ஒரு 2.5 to 3 months நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு பயங்கர கேரிங்காக எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி பார்த்துப்பாங்களோ அதை தாண்டி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு மனுஷன் ஒரு 8 வருஷமா சேஞ்ச் ஆகல, கடைசி ஒரு 6 to 7 மாசத்துல சேஞ்ச் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு. எல்லாம் வந்து குழந்தைக்காக தானே, இவங்களுக்காகலாம் இல்லை. அப்படி இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பழையபடி இருந்தால் சரிப்பட்டு வராது. ஃபேமிலிங்கிற கமிட்மெண்ட்குள்ளே போயாச்சு. ஸோ வந்துட்டு இவங்க தானே எல்லாமே. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் 2 பேருக்குமே. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்தோன்னு சொல்ல முடியாது, கஷ்டம்தான். பட் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் திரும்பி பார்க்குறப்போ நான் இழந்த சில விஷயங்கள் எனக்கு திருப்பி இப்போ கிடைச்சிட்ருக்கு. 6 months இவ்வளோ சேஞ்சுங்கிறது சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து ரொம்பவும் என்ஜாய் பண்ணிக்கவும் முடியல, அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் தான் தெரியும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது லைஃப்பில். 2 பேரும் சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோன்னு நம்பி இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்கு. மணியே பூங்கொத்தே கனியே ஒன்ன நகையாணிய தவமா கிடக்க முத்தே மணியே பூங்கொத்தே கனியே. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு நான். ஸோ அது அந்த கேரிங்லாம் எனக்கு கிடைக்காது. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஈவன் எங்கள் அப்பா எப்படி என்னை கேர் பண்ணி ஈவன் என்னை எப்படி பார்த்துப்பாரோ எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். கேரக்டர் வைஸ்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு பையன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. என்னாலே அவங்கள விட்டுட்டு இருக்க முடியாது, அவங்கள என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு போதும் பிரியாதே உயிருள்ள சிலையேவோ ஒளியானாயிருப்பேனே. ஆராரிரோ ஏலேலோ